guys, welcome back to my channel. Okay, ரொம்ப நாளா நீங்க கேட்டிட்டு இருந்த வீடியோ அந்த கோல்டன் ஐ மேக்கப் லுக் நான் பண்ணிருந்தேன்ல இந்தியன் ஐ பிரைடல் மேக்கப் லுக். அதை பார்த்துட்டு நிறைய பேர் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸாக இருக்குது, மேக்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அஃபோர்டபுள் ரேஞ்சில் எனக்கு இதே லுக்கை பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதோ வந்துட்டேன். நீங்கள் கேட்ட மாதிரி இந்த லுக்னா எல்லாமே அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். பேஸ் கிடையாது கைஸ், இந்த லுக் வெறும் ஐஸ் தான். லிப்ஸ்டிக்கும் நான் லாஸ்ட்டில் போட்டு காமிச்சிருக்கேன், என்ன லிப்ஸ்டிக் இது அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். இதுவும் அஃபோர்டபுள் லிப்ஸ்டிக் தான், பேஸை மறந்துடுங்க. ஸோ இந்த ஐ ஷேடோ, இந்த கோல்டன் கலர், இந்த லேஷஸ், கண்ணில் வச்சுட்டு காஜல் முதற்கொண்டு எல்லாமே சூப்பர் அஃபோர்டபுள் ஆன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. எனக்கு எப்படி வந்திருக்கு இந்த லுக் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். நீங்களே பார்க்குறீங்களே எவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த லுக் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போது வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஒரு கண்ணில் மட்டும் இந்த ஐ லுக் நான் பண்ணிட்டேன். இப்போது உங்களுக்கு அப்படியே என்ன ஸ்டெப் யூஸ் பண்ணியிருக்கணும், என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் சொல்லிவிட்டு நான் இந்த கண்ணிலையும் உங்களுக்கு இப்போது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ முதல்ல ஐப்ரோஸ் பண்ண போகிறோம். ஐப்ரோஸ்க்கு என்கிட்ட 2 ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா விஓவி ஐப்ரோ கிட். இது கேக் ஐப்ரோ ப்ராடக்ட். இதில் தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் இது 2 மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுவது. ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்கினது இது, பட் நல்லா ஒர்க் பண்ணது. இதை நான் யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் இது கிடைக்கிறது கஷ்டம். இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணலாம். மிஸ்க்ளேர் ஐப்ரோ பென்சில் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதை ட்ரை பண்ணலாம். வாட்டர் கொஞ்சம் இருக்குது, லைட்டாக இது 2யும் டிப் பண்ணி இந்த ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணும் தின்னாக வேணுன்றது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தின் அண்ட் திக்னஸை குறைச்சிக்கலாம். எனக்கு இவ்வளோ திக்னஸ் பிடிக்கும், ஸோ இதை அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்தது இந்த ஐப்ரோ சுற்றி க்ளீன் பண்ணுறதுக்கும் ஐலிடை ப்ரைம் பண்ணுறதுக்கும் நான் மிஸ்க்ளேர் ஃபுல் கவரேஜ் கன்சீலரை யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி லைட்டாக எடுத்துகிட்டு இங்கே ஐப்ரோஸ் மேலேயும் சைடில் லிட் மேலே போட போகிறேன். கைஸ், இது ஜஸ்ட் ஐ லுக் டெமான்ஸ்ட்ரேஷன் தான். இந்த தடவை ஃபுல் மேக்கப் கிடையாது, ஐ மேக்கப் மட்டும்தான் நம்ம இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். நான் ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். இந்த மேப்ளினோட காம்பேக்ட் பவுடர் எடுத்துகிட்டு அதே ப்ரஷில் இப்படி எடுத்துகிட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ ஐ ஷேடோஸ்க்கு போயிடலாம். ஒரு ஐ ஷேடோ பேலட், ஒன்று சிங்கிள் ஷேடோ. இந்த 2 தான் உங்களுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த லுக்குக்கு. ஒன்று பேலட்டில் வெட் அண்ட் வைல்டோட ஐ ஷேடோ பேலட் ரோஸ் இன் தி ஏர். இன்னொரு பேலட் இன்னொரு ஐ ஷேடோ மிஸ்க்ளேரோட ஐ ஷேடோ. இது 209. அண்ட் ஒரு பிக்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன், அதை நான் யூஸ் பண்ணும்போது காட்டுறேன். ஸோ 500குள்ளே அஃபோர்டபுளான ஒரு பேலட், குட் குவாலிட்டி பேலட்னா அது நான் இது சொல்லுவேன் கண்டிப்பாக. வச்சுருக்கிற வேரியண்ட் ரோஸ் இன் தி ஏர். ஒரு ஐ ஷேடோ ப்ரஷ் எடுத்து இந்த கலரில் டிப் பண்ணிக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேட், எப்படி சொல்கிறது, கேரமல் ப்ரௌன் வேணால் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேட் இது. இப்போ ஃபர்ஸ்ட் க்ரீஸ் கலராக இதை நான் அப்ளை பண்ணிட்டு போகிறேன். இது நீட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இதை கண்ணில் பிளேஸ்மெண்ட் பண்ணால் போதும். ஓகே, அடுத்தது ஒரு பெரிய பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துகிட்டு, அதை விட ஒரு பெரிய பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த ஷேடு எடுத்துக்க போகிறேன் கைஸ். இது ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன். இந்த ஷேடை கொஞ்சமாக ப்ரஷில் எடுத்துக்கிட்டு எக்ஸஸ் எப்போவுமே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ணல இந்த ஷேடோக்கு கொஞ்சம் மேலே அப்ளை பண்ண போகிறோம். அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா, அதே மாதிரி இங்கே நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கட் க்ரீஸ்லாம் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா லாஸ்ட் முகூர்த்தம் லுக்லேயும் நம்ம கட் க்ரீஸ்லாம் பண்ணல. லாஸ்ட் முகூர்த்தம் லுக்லேயும் சவுத் இந்தியன் பிரைடல் ஐ லுக் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது கட் க்ரீஸ்லாம் பண்ணல. ஐ ஷேடோ வச்சு எதாவது அழகாக பண்ணணும். இன்றைக்கும் நம்ம தான் செய்ய போகிறோம். ஸோ ஐ ஷேடோ ப்ரஷ் எடுத்துக்க போகிறேன் நான். ஃபஸ்ட்டு ஃப்ளாட் ப்ரஷ். இப்போ அதே பேலட்லேருந்து இந்த லைட் கோல்டன் கலர் எடுத்துக்கிறேன்.
ஆனால் இது வந்து ஒரு செட் ஆஃப் பிக்மெண்ட்ஸில் வந்துச்சு. நான் வந்து எனக்கு வேணுங்கிற கலர் 2 மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்கின பிக்மெண்ட் இது, அதனால் என்கிட்ட ஃபுல் செட் இல்லை, ஜஸ்ட் இண்டிவிஜுவலாக மட்டும் தனியாக வேறு பாக்ஸில் வச்சுருக்கேன். பட் எனக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன் அந்த பிக்மெண்ட் செட்டை, இல்லாட்டி நான் இங்கே ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு காட்டுறேன். வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலர் பிக்மெண்ட் ஏடிஎஸ் பிராண்ட்லேருந்து. இதை நான் வந்து வேற ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துகிட்டு கேப்பில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எடுக்கிறேன். ஓகே, தெரியுதா? கேப்பில் எடுக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த கோல்டன் ஐ ஷேடோ அப்ளை பண்ணலாம், அங்கே மட்டும் இதை அப்படி டேப் பண்ணிக்க போகிறேன். அழகாக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், தெரியுதா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பிரைடல் நார்மல் ஐ லுக்கை பிரைடல் ஐ லுக்காக மாற்ற போகிற ஒரு ட்ரிக் அண்ட் ஒரு பவர்ஃபுல் ப்ராடக்ட் வந்து பிக்மெண்ட். இந்த மாதிரி பிக்மெண்ட் அப்ளை பண்ணும்போது இப்படி தேக்க வேண்டாம், ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும், அதுவே தானாகவே அழகாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இப்போது ஐஷேடோ முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஐலைனர். நான் வந்து ஆஃப் கேமராவில் டக்குன்னு போய் ஐலைனர் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து இந்த கலரசன்ஸ்லேருந்து சுப்ரீம் எக்ஸ்டெண்ட் ஐலைனர் யூஸ் பண்ண போகிறேன் அஃபோர்டபுள் ரேஞ்சில். ஐலைனர் அப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன் கைஸ், காயட்டும்.